தலைமை பதவியை அதிகம் தேடி விரும்பி போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல உபய ஜெயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து வந்து சஞ்சரிக்க போகிற காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்னென்னலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்னலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் சிவராத்திரி வருது. அதனால் சிவராத்திரி விரதம் இருந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமான வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த சிவபெருமான வழிபடுங்க. கண்டிப்பாக சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல உபயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழிலில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேதனை சோதனையெல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு பயன், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் தொழிலில் கூட அடிக்கடி இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் கூட ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வேதனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதனையாக மாறும். அதே நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதனால் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய தந்தையாருடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய தந்தைக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்வான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தைங்க மூலிமா ஒரு சில தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் வழியில் இருக்கோ அத்தனை வழியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். அந்த தென்படுறதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சுப செலவு இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய சொத்தை விற்றுட்டு ஆனால் அந்த புதிய சொத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏற்ற காலம். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூமி, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிந்தனை அதிகமாகும். நம்ம இந்த மனையை வாங்கணும், இந்த தொழிலை வாங்கணும், இந்த வண்டி வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த பத்திரப்பதிவு செய்யும் போது மட்டும் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. தங்கம், வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது வாங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொத்து வாங்கறதுக்கூடிய யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முக்கிய முடிவுகளை மட்டும் கொஞ்சம் உங்களுடைய தந்தைக்கிட்டேயோ அல்லது உங்களுடைய உறவுங்கிட்டேயோ, அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் மட்டும்
பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதத்தில் கொஞ்சம் மந்த நிலையாக இருந்திருக்கும். இது இந்த மாதம் இந்த மாசி மாதம் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். தொழிலில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது. கூட்டு தொழில் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக அரசியல் துறையில் சார்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், உபாதைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் உபாதைகள் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கோவிலில் ஏதாவது கோவில் நற்பணிக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். மனதில் கொஞ்சம் அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். இந்த பாடத்தை இந்த லெசனை இந்த நாளுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு படிப்பீங்க. அதை கரெக்டாக செயல்படுத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமனார் வீட்டில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தென்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் சுப செலவுகள் வரதுக்கான சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆயுள் பயம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்திலே போவீங்க. நீங்கள் நார்மலாக ஓரமாக போயிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வண்டிக்காரன் குறுக்கில் வருமா. இந்த மாதிரி ஆயுள் பயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு வண்டியோ ஒரு நாயோ ஒரு பூனையோ ஏதோ ஒன்று குறுக்கில் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பண விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வந்து கிரகணங்கள் ஏற்பட போகுது. சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணமும் வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமையில் முன்னோர்கள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது 9வது இடம். 9வது இடம் அப்படிங்கிறது முன்னோர்கள் ஆசி பெற்ற ஒரு இடம். முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி போனஸ் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக கணிக்க முடியும். இது வந்து பொதுவான பலன்கள். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்றாலும் கூட மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விவசாயம் பண்ணிட்டார், அதுக்கு அறுவடை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரிய கிரகணம் மாசி மாதம் 5ஆம் தேதி நடைபெற போகுது. அன்றைய தினம் வந்து நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட அதனால் சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒரு சிலர்லாம் ஜாமீன் போட்டு மாட்டிக்குவீங்க. ஒரு சிலர்லாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினை சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். சந்திர கிரகணம் வந்து மாசி மாதம் 19ஆம் தேதி ஏற்பட இருக்குது. அன்றைய தினம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தெரியும், மற்ற எல்லா இடத்துலையும் தெரியாது. தனுசு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். அதனால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வந்து சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தவங்க